ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா 7 கிடைக்குது. அதே ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 10 கிடைக்குது. அந்த ரெண்டு நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா என்ன ரிசல்ட் கிடைக்கும்? Sum of two number 7. Product of that two number 10. Find the sum of the square of that two number. இரு எண்களின் கூடுதல் 7. அவற்றின் பெருக்கல் பலன் 10 எனில் அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் என்ன? புரியுதுங்களா? இந்த மாதிரி கேட்டா ஈஸியா சொல்லிடலாம். இது 5, இது 2, ரெண்டையும் கூட்டினா 7. இப்போ இது 5, இது 2, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 10. இதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண என்ன ரிசல்ட் கிடைக்கும்னு கேட்குறான். 5 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் என்னங்க கிடைக்குது? 5 ஸ்கொயர் 25, 2 ஸ்கொயர் 4, 29 தான் ஆன்சர். ஈஸியா சொல்லிடலாமா? இப்போ இதவே எப்படி கேட்குறான்னு வைங்களேன். ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா 10, அந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா 20 கிடைக்குது. இப்போ ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும்போது என்ன ரிசல்ட் வரும்னு கேட்கும்போது நம்மளால யோசிக்க முடியாது. இந்த நம்பருக்கு ஒரு 8 போடுவோம், இந்த நம்பருக்கு 2 போடுவோம், ரெண்டையும் கூட்டினா 10. இது 8, இது 2னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 20ல வரணும். தப்பாயிருச்சுல்ல? இப்போ வேற நம்பரை போட்டு பார்ப்போம். 5, 5 ரெண்டையும் ஆட் பண்ணா 10. இப்போ இங்கே 5, 5 போட்டால் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 25ல வரும். நமக்கு 20ல வரணும். இப்போ இங்கே யோசிச்ச மாதிரி இங்கே திங்க் பண்ண முடியல. அப்போ எனக்குள்ள என்ன பண்றீங்கன்னா, சின்ன வயசுல நமக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஞாபகம் இருக்கா? a + b ஹோல் ஸ்கொயர். இது எப்படிங்க எழுதுவீங்க? a² + b² + 2ab. இதுதான் நமக்கு இப்போ இதை சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ண போகுது. சரியா? நீங்க என்ன பண்றீங்க, இதானே கேட்குறாங்க, a² + b². இதை மட்டும் அப்படி எழுதுங்க, a² + b² + 2ab இருக்கு இல்லையா? ab அதான் தெரியுமே. ab எவ்வளோ? 20. இப்போ 20 2 × 20 என்ன வருது? 40. இப்போ a² + b² 40 எழுதலாமா? எழுதலாம். இந்த பக்கத்தில் இருக்கிறத மறந்துட வேண்டாம். a + b ஹோல் ஸ்கொயர். a + b தான் 10ன்னு கொடுத்துருக்கான். அப்போ அதை அப்படியே இங்கே கொண்டு வந்து போடுங்க. 10 a + b 10 ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர். 10 ஸ்கொயர் பண்ணா 100. சரியா? அடுத்த ஸ்டெப்ல இந்த +40 இருக்குல்ல, இதை ஈக்குவல் இங்கிட்டு கொண்டு வருவோம். எப்படி வந்துடும்? -40 ஆயிருமா? அப்போ 100 - 40 = 60. a² + b² = 60. முடிஞ்சு போச்சு. புரியுதா? சேம்மா? எப்படி இங்கிட்டு கொண்டு வந்துருங்க. 100 - 40. அப்போ இந்த பக்கம் என்ன இருக்கு? a² + b². சரியா? 100ல 40 போச்சுன்னா 60. அவ்வளோதான். அந்த ரெண்டு நம்பர் என்னன்னு நமக்கு தெரியாது, பட் நான் ஆன்சரை கண்டுபிடிச்சோமா இல்லையா? இப்படிதான். அப்போ ஒரு சில இடங்கள்ல இந்த மாதிரி நம்மளால திங்க் பண்ண முடியும், ஒரு சில இடங்கள்ல ஃபார்முலா வச்சு ஆன்சர் பண்ண முடியும். ரெண்டுத்தையுமே கத்து வச்சுட்டு எக்ஸாம்ல டயத்தை வேஸ்ட் பண்ணாம சிறப்பா சம்பவத்தை செஞ்சு விட்டுருங்க. இதே மாதிரி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தரமான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.